தலைவர் தலைவர்ன்றீங்க என்ன அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். எங்க தலைவர் யாருன்றது நிறைய தடவை இதெல்லாம் நான் பேசியிருக்கிற ஒரு சின்ன உதாரணத்தையும் நான் ஒரு சின்ன விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 மாத கை குழந்தை, அந்த கை குழந்தைக்கு உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு நைட்டு 2-2:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ண உடனேயே அந்த குழந்தைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டா இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி பார்த்தாலும் 17-18 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு இருந்தாதான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது தலைவருடைய கவனத்துக்கு யாரோ சொல்லி தெரிய வந்தது. என்னை அனுப்பிச்சாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் கிட்ட கேட்டேன், இது எத்தனை மாசம் குழந்தைன்னா, ஒரு 3 மாசம் தான் சார் ஆகுது அப்படின்னாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்க எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு. நான் ஆர்பர்ல வேலை செய்யறேங்க. என்ன வேலை செய்யறேன்னா கூலி தொழிலாளிங்கன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு. இல்லைங்க, என் குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படியே மெடிசன்லாம் கொடுத்து நிறுத்தோம். ஆனா திடீர்னு நைட்டு 2 மணிக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அதனால நான் உடனே இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்துட்டேங்க. அதுதான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்ப நான் டாக்டர் கிட்ட கேட்கும் போது 17-18 லட்சம் ரூபா ஆகும், கண்டிப்பா அதை குணப்படுத்திட முடியுமா டாக்டர் அப்படின்னு. கண்டிப்பா அப்படின்னு ஒரு 3-4 டாக்டர்ஸ் எல்லாருமே பேசி பண்ணிடலாங்க அப்படின்னாங்க. நான் தளபதி கிட்ட சொன்னேன், எவ்வளோ ஆகுதுன்னாரு. இந்த மாதிரி 17-18 லட்சம் ரூபாய்ட்டு ஆகும்னு சொல்றாங்க சார் அப்படின்னு. கண்டிப்பா அதை பணம் அதை கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை, ஆனா குழந்தை வந்து உயிரோட நமக்கு இருக்கணும். அதனால எவ்வளவு செலவானாலும் சரி அதை நீ வந்து பண்ணிடணும் அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் போயிட்டு தலைவரை பார்க்கும்போது தலைவர் ஒரே ஒரு விஷயத்தான் தான் சொன்னார். ஆனா நான் கொடுக்கறது அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதை விட்டுட்டாங்க, நீ கொடுத்த உடனே ஒரு போட்டோ எடுக்கிறது, செல்போன்ல அதை எடுத்து செல்போன்ல எடுத்து நான் அதை பதிவு பண்றது, நான் கொடுத்தன்றது சொல்றதெல்லாம் எக்காரத்தை கொண்டு அதை வச்சு கூடாது. கொடுத்தமா வந்தோமான்னு இருக்கணுமே ஒழிய யாருக்கும் தெரியக்கூடாது. கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன், சார் இது 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்ல பல லட்சம். ஒண்ணு நீங்க வந்து சொல்லணும், வந்து கொடுக்கணும். இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல, போய் கொடுத்துட்டு வந்துகினே இருக்கணும்ட்டு. வேற எந்த பேச்சும் இல்லை. என்ன சொல்றாங்களோ போய் கட்டிட்டு வந்துகிட்டே இல்ல சார், நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, போனமா கொடுத்தமான்னு வந்துகினே இருக்கணும் அப்படின்னாரு. அதே போல அந்த குழந்தைய போய் நான் அந்த பணத்தை அவர் எவ்வளவு சொன்னாரோ அவங்க டாக்டருக்கு முதல்ல பணம் கட்டணும்னாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டு வந்தேன். ஏன் என்று சொன்னால் 3 மாத குழந்தைக்கு தளபதி யார் என்று தெரியாது. ஆனா தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தைங்க இருக்கும் போது தலைவருடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் சொல்லுவதெல்லாம் அசைவு கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு எல்லாம் அதுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து விளம்பரமே 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். ஆனா இங்க எங்கள் தலைவர் தளபதி எதை செய்தாலும் மக்களுக்கு தெரிந்தால், அவர்களுக்கு யாரு செய்தோமோ அவர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதிக்கு அவருடைய அறிவுறுத்தலின்படிதான் நாங்கள் எல்லோரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.